ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனல். இன்றைக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அப்ளைட் பேப்பரில் முதல் 5 கேள்விகளுக்கான விளக்கங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலாவது கேள்வி ஒரு கணத்தாக்கு மொத்தல் கேள்வி வந்திருக்கு. கணத்தாக்கு மொத்தல் கேள்வி வந்தால் நாம் முதலாவதாக I = ΔMV என்ற சமன்பாடு பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு நியூட்டன்ட பரிசோதனை விதியை பயன்படுத்துவோம். இப்படித்தான் வளமையாக கேள்வி செய்யுது. இந்த முறையும் அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வி வந்திருக்கு. இப்போ அந்த கேள்வியில தந்த விடயங்களை நான் படமாக மாத்திருக்கேன். முதலாவது ஏ என்ற ஒரு திணிவு, ஏ என்ற எண் திணிவு ஓய்வுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே வேகம் குறிக்கல எண் திணிவு எடுத்திருக்கேன். பி என்ற ஒரு திணிவு பி என்ற ஒரு ஆள் 2 எண் திணிவோட யூ என்ற வேகத்தோட வாரிறான், வந்து இவரோட மோதுறான். இதான் அவங்க தந்த தரவு. இதுல இருந்து அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, மோதிய பிறகு ஏ என்ற வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மோதிய பிறகு எய்ற வேகம் V1 என்று எடுத்திருக்கேன். ஆகவே நம்ம V1 காண வேண்டி இருக்கும். அதே சமயம் நியூட்டன்ட பரிசோதனை விதியிலிருந்து மீளமைவு குணகம், அதாவது ஈய காண சொல்லியும் கேட்டிருக்காங்க. E= அரையென காட்ட சொல்லியும் கேட்டிருக்காங்க. அப்ப மோதக்குள்ள இப்படி இருந்திருக்கு. ஏக்கு ஐ என்றது இங்காலையும் பிக்கு கணத்தாக்கு இங்கால பக்கமும் இருந்திருக்கு. மோதிய பிறகு நான் 2 எண் திணிவுற வேகத்தை V2 என்று எடுத்திருக்கேன். எண் திணிவுற வேகத்தை V1 என்று எடுத்திருக்கேன். இப்ப முதலாவதாக தொகுதிக்கு I = ΔMV பயன்படுத்துவோம். தொகுதிக்கு பயன்படுத்தினோம்டா தொகுதியில I விளையுளாக இல்லை. ஏனென்றா இங்கால திசையில I, அடுத்தது எதிர் திசையில இருக்கிற வடிவா I தொகுதியில 0 இருக்கு. ஆகவே 0 என்று போட்டிருக்கேன். ΔMV என்று சொன்னா உந்த மாற்றம், தொகுதியில நடக்கிற உந்த மாற்றத்தை கேட்டிருக்காங்க. அதாவது உந்த மாற்றம் என்றக்குள்ள தொகுதியில இறுதி உந்தத்திலிருந்து தொகுதியில ஆரம்ப உந்தத்தை கழிக்கும். தொகுதியில இறுதி உந்தம் பார்த்தோம் என்று சொன்னா 2m × V2, 2m × V2, அடுத்தது m × V1, m × V1. இந்த ரெண்டும் தான் தொகுதியில இருக்கிற இறுதி உந்தமா இருக்க போகுது. தொகுதியில இருந்த ஆரம்ப உந்தம் எவ்வளவு? எம்முக்கு வேகம் இல்லை, ஆகவே எம் திணிவுக்கு ஆரம்ப உந்தம் இருந்திருக்காது. பிக்கு மட்டும் வரப்போகுது, அது 2mu என்று வரப்போகுது. ஆகவே 2mu. இதை நான் எடுத்து எம் எல்லாத்தையும் பட்டி விடுத்து ஒரு சமன்பாடு ஒன்று எடுத்திருக்கேன். 2u = 2v2 V1 என்று எடுத்திருக்கேன். அதே மாதிரி நியூட்டன்ட பரிசோதனை விதியும் பயன்படுத்தும். ஏனென்றா இங்க V2 தெரியா, V1 தெரியா, 2 தெரியா கணியம் இருக்கிற வடிவா ஒரு சமன்பாடை வச்சுக்கொண்டு தீர்க்கலா நியூட்டன்ட பரிசோதனை விதியை பயன்படுத்த போறோம். நியூட்டன்ட பரிசோதனை விதி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நியூட்டன்ட பரிசோதனை விதி மீளமைவு குணகம் தர அணுகல் வேகம் பிரிகை வேகத்துக்கு சமன் என்று சொல்லுது. ஆகவே மீளமைவு குணகம் தர அணுகல் வேகம் என்னன்னு பார்ப்போம். அணுகல் வேகம் என்றது மோதிரத்துக்கு முன்னுக்கு இந்த திசைகள்ல அதுல வேகங்கள் வரணும். அதாவது B, ஏற வேகங்கள் இதே மாதிரி திசையில வரக்குள்ள அத அணுகல் வேகம் என்ற மாதிரி சொல்லுவோம். பிரிகை வேகம் என்று சொன்னா மோதுகைக்கு பிறகு பிரியக்குள்ள இந்த திசையில அவற்ற வேகங்கள் வரணும். இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் வெளியிருக்குன்னு பார்ப்போம். இங்க இது மோதிரத்துக்கு முன்னுக்கு எடுத்திருக்கேன் வேகங்களா, இது மோதிரத்துக்கு பிறகு எடுத்திருக்கேன். மோதிரத்துக்கு முன்னுக்கு மீளமைவு குணகம் E. ஓகே, அணுகல் வேகம் என்ன போடுவோம்? அவங்க சொன்ன திசையில தான் நம்மட வேகங்களும் இருக்கு. V1 என்றது வேகமும் அணுகல் வேகத்துக்குரிய வேகமும் சரியா இருக்கு. ஆகவே +V1 என்று வரப்போகுது. அதே மாதிரி V2 வேகத்திர திசையும் மேல நம்ம அடுத்த வேகத்திர திசையும் சரியா இருக்கு. ஆகவே +V2 என்று வரப்போகுது. பிரிகை வேகத்தை பார்த்தோம் என்று சொன்னா V4. ஓகே, V4 திசையில தான் அந்த பிரிகை வேகத்திர திசையும் இருக்கு. ஆகவே +V4 என்று வரும். V3 பார்த்தோம் என்று சொன்னா இங்கால திசையில அவங்க சொல்லியிருக்காங்க இங்கால திசையில எடுக்கணும். நம்ம எடுத்தது V3 இங்கால திசை. ஆகவே -V3 என்று வரும். இதே மாதிரி தான் நம்ம நியூட்டன்ட பரிசோதனை விதிகளை பயன்படுத்துவோம். இந்த பரிசோதனை விதியை இங்கேயும் பயன்படுத்தி பார்ப்போம். இங்க பயன்படுத்தணும்னு சொன்னா நான் மீளமைவு குணகத்தை E என்ற மாதிரி எடுத்திருக்கேன். அணுகல் வேகம் என்று பார்க்கக்குள்ள மோதுகைக்கு முன்னுக்கு பார்க்கணும். மோதுகைக்கு முன்னுக்கு இந்த திசையில U என்ற வேகம் இருக்கு. ஆகவே U. இவருக்கு இங்கால திசையில ஒரு வேகம் இல்லை. ஆகவே 0 என்று எடுத்திருக்கேன். மோதுகைக்கு பிறகுதான் பிரிகை வேகம் பார்ப்போம். பிரிகை வேகத்தை பார்த்தோம்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி பிரிகை வேகம்ன்றது இங்கால பக்கம் V1 நோக்கி. ஆகவே +V1. V2 உண்மையாவே இந்த திசையில இருந்திருக்கணும். ஆனா அது இங்கால திசையில வர வடிவா -V2 என்ற மாதிரி வரப்போகுது. இப்ப இதையும் சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா ஒரு ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 1ஐயும் 2ஐயும் சுருக்கினோம்னு சொன்னா V1 கண்டுபிடிக்கலாம். அதாவது முதலாவது சமன்பாடோட ரெண்டாவது சமன்பாடை 2ஆல பெருக்கி கூட்ட வேண்டி இருக்கு. அப்படி கூட்டக்குள்ள V1 2×3 1 + EU என்று வரப்போகுது. இதான அவங்க சொன்ன V1க்கான விடையா இருக்க போகுது. இதுக்கு பிறகு கேள்வி எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னா
இந்த சந்தர்ப்பத்துல நடக்கிற கணத்தாக்குற பெருமானம் எம்யூ ஒன்று தந்திருக்காங்க. இப்ப ஈர பெருமானத்தை கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப நமக்கு ஐக்கு நீங்க தொகுதிக்கு பாவிச்சீங்கன்னு சொன்னா ஐ வந்து 0 ஆயிரும். தனியா ஒரு ஆளுக்கு பாவிச்சாதான் நமக்கு ஐர பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் ஏக்கு மட்டும் பாவிச்சிருக்கேன். ஏக்கு மட்டும் ஐ சமன் டெல்டா எம்பிய பயன்படுத்தினோம்டா ஐக்கு பதிலா என்ன போடுவோம்? அவங்க தரவா தந்திருக்காங்க எம்யூ தான் கணத்தாக்கண்டு. ஆகவே எம்யூவை போட்டிருக்கேன். ஏல நடக்கிற உந்த மாற்றத்தை பார்த்தோம்னு சொன்னா ஆரம்ப உந்தம் 0, இறுதி உந்தம் m×v1 என்று வரப்போகுது. ஆகவே இறுதி உந்தத்துல இருந்து ஆரம்ப உந்தத்தை கழிக்கணும். இறுதி உந்தம் m×v1, v1 நம்ம கண்டு இருக்கோம், அந்த v1 போட்டிருக்கேன். இறுதி ஆரம்ப உந்தம் வந்து 0 இருக்கும். ஆகவே சய 0. இப்ப இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா ஈ சமன் அரையனவர். ரெண்டாவது கேள்வி ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு. அவங்க தந்த கேள்வியில தரவுகளை பார்ப்போம். கிடையோட தீட்டா கோணத்துல யூ என்ற வேகத்துல ஒரு பொருள் ஒன்று எறிகிறாங்களாம். அந்த சந்தர்ப்பத்துல கிடைவீச்சு எவ்வளவு கேட்டிருக்காங்க. ரெண்டாவதா கேட்டிருக்காங்க கிடைவீச்சிற பெருமானம் இவ்வாறாக காணப்படும் என்றா தீட்டாட பெருமானம் π/6 இருக்கும் அல்லது π/3 இருக்கும் என்று காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. முதலாவதாக கிடைவீச்ச காண்றதுக்கு என்ன செய்யறேன்னு பார்ப்போம். கிடைவீச்ச காணணும் என்று சொன்னா நமக்கு கிடையாக SMNUT பயன்படுத்த வேண்டி இருக்கு. அப்படி கிடையா SMNUT பயன்படுத்துறோம்டா அந்த A to B இயக்கத்துக்கான டைம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே அந்த டைமை காண்றதுக்காக வேண்டி நான் நிலைக்குத்தாக SMNUT + ½ ft² பயன்படுத்த போறேன். ஆகவே ஏயிலிருந்து பிக்கு SMNUT + ½ ft² நிலைக்குத்தாக மேல் நோக்கி பயன்படுத்த போறேன். ஏயிலிருந்து பிக்கு நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சியை பார்த்தோம்டா 0 என்று வரும். ஏயிலிருந்து பிக்கு வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இங்க நிலைக்குத்தான வேகத்தை பார்த்தோம்டா ஆரம்ப வேகம் u sin θ வரும். தீட்டாக்கு அப்பால பிரிக்கும். ஆகவே u sin θ நிலைக்குத்தாக ஆரம்ப வேகமா இருந்திருக்கு. டைம் நமக்கு தெரியா, ஆகவே t என்று எடுத்திருக்கேன். ஆர்முடுகளை பார்த்தோம்னு சொன்னா ஆர்முடுகள் எப்பயுமே புவியீர்ப்பு ஆர்முடுகள் கீழ் நோக்கித்தான் காணப்படும். நாம மேல் நோக்கி பயன்படுத்தின வடிவா -12 g t தெரியா, ஆகவே t² என்று எடுத்திருக்கேன். இப்ப இதை நான் இங்கால எடுத்திருக்கேன். இப்ப சுருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா டீக்கு பெருமானம் 0 இருக்காது. டைம் கட்டாயம் ஒரு பெருமதி இருக்கு. ஆகவே t சமன் என்று 0 என்ற வடிவா ரெண்டு பக்கமும் இருக்கிற டீயை நம்ம வட்டி கொள்ளலாம். சுருக்கி எடுத்தோம்னா டீர பெருமதி 2u sin θக்கு கீழே g என்ன மாதிரி வரப்போகுது. இப்ப நம்ம ஏயிலிருந்து பிக்கான இயக்கத்துக்கான டைம் தெரியும். ஆகவே கிடையா SMNUT பயன்படுத்தினா சரி. ஆகவே கிடையா SMNUT பயன்படுத்தினோம்னு சொன்னா இடப்பெயர்ச்சி வந்து r தூரமா இருக்க போகுது. ஆரம்ப வேகம் பாத்தீங்கன்னா கிடையாக u cos θ வரும். ஆகவே ஆரம்ப வேகம் கிடையாக u cos θ. டைம் ஏயிலிருந்து பிக்கு t என்று எடுத்திருக்கு. ஆகவே t என்று போட்டிருக்கு. t நமக்கு தெரியும் 2u sin θக்கு கீழே g என்று. ஆகவே அதை பிரதியீடாக கொடுத்துருக்கு. இப்ப இதை சுருக்கி எடுத்தோம்னா இங்க 2 sin θ cos θ இருக்கு. 2 sin θ cos θவை sin 2θ சொல்லலாம். ஆகவே r சமன் u வர்க்கம் sin 2θவின் கீழ் g என்று வரப்போகுது. இப்ப ஆற பெருமதி என்னென்று தந்திருக்காங்க? வர்க்கமூலம் 3u வர்க்கத்துக்கு கீழே 2g என்று தந்திருக்காங்க. அப்ப நம்ம ஆறுக்கு வர்க்கமூலம் 3u வர்க்கத்துக்கு கீழே 2g போட்டு sin 2θவை சுருக்கி எடுத்தோம்னா வர்க்கமூலம் 3 2 என்று வரப்போகுது. இதுக்கு நீங்க பொது தீர்வு எழுதியும் காணலாம். நான் ஏற்கனவே இவங்க இப்படி ஒரு லிமிட் தந்த வடிவா நான் நேரடியாக காண்றேன். இப்ப அவங்க சொன்ன விடயம் என்னன்னா தீட்டா வந்து 0 π/2 இருக்கும். நமக்கு 2 தீட்டா தான் தேவைப்படுகிறது. ஆகவே 2ஆல பெருக்கணும்னா 2 தீட்டா வந்து 0 π இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வர்க்கமூலம் 3 2 0 π வர்க்கமூலம் 3 2 என்ற பெருமதி sin π/3க்கும் sin 2π/3க்கும் வருது. ஆகவே 2θ வந்து π/3 இருக்கலாம் அல்லது 2π/3 இருக்கலாம். கேள்வி தீட்டா. ஆகவே நீங்க 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா தீட்டா வந்து π/6 இருக்கும் அல்லது தீட்டா வந்து π/3 இருக்கும். மூன்றாவது கேள்வி தனியாக ஒரு கப்பிகண்ட இயக்கம் சார்பாக வரும் அல்லது ஆப்புகளோட கப்பிகண்ட இயக்கம் சார்பாக கேள்விகள் வாரது. இந்த முறை வந்து ஆப்புகளோட கப்பிர இயக்கம் வார மாதிரி துணிக்கைகள இயக்கம் வார மாதிரி கேள்வி வந்திருக்கு. கேள்வி என்னன்னு பார்ப்போம். ஒரு சாய்தல ஒரு ஆப்பு ஒன்று தந்திருக்காங்க. இந்த ஆப்புற கோணம் வந்து பாத்தீங்கன்னா π/4 தந்திருக்காங்க. 2 துணிக்கைகள், அதாவது
4 திணிவுடைய துணிக்கை இங்கால பக்கமும் திணிவுடைய துணிக்கை இங்கால பக்கமும் வச்சிருக்காங்க. இயக்கம் நடக்க போகுது. இந்த தளங்கள் தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தளம் ஒப்பமான தளம் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே உராய்வு விசை தொழிற்பட்டு இருக்காது. இந்த தளம் கரடான தளம் என்று சொல்லியிருக்காங்க. ஆகவே கரடான தளம் என்ற வடிவா உராய்வு விசை தொழிற்பட போகுது. இங்க கேள்வி என்னன்னு சொன்னா, இங்க தொழிற்படுற இழையில் தொழிற்படுற இழுவிசைகளை காண்றதுக்கு போதிய சமன்பாடுகளை பெறுக. சமன்பாடுகளை பெறுகின்ற வடிவா நம்ம அந்த சமன்பாடுகளை சுருக்கி இழுவிசையை காணணும் என்ற அவசியம் இல்லை. இழுவிசையை காண்றதுக்குரிய சமன்பாடுகளை பெற்றா காணும். ஆகவே முதலாவதாக இப்படி ஒரு கேள்வி வந்தா விசைகளை குறிக்கணும். விசைகளை குறிச்ச பிறகு ஆர்முடுகளை குறிக்கணும். பிறகு பொருத்தமான திசைக்கு பொருத்தமான முறையில எஃப்சமனமையை பயன்படுத்தி சமன்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். இப்ப முதலாவதா விசைகளை குறிப்போம். விசைகளை குறிக்க போனோம்னு சொன்னா, 4 துணிவை பார்த்தோம்னு சொன்னா நிறை விசை எப்பவுமே கீழ் நோக்கி இருக்கும். ஆகவே 4mg கீழ் நோக்கி இருக்குது. செவ்வன்மருதாக்கம் என்றது ஒரு தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படும். ஆகவே இந்த தளத்துக்கு இந்த சாய்தளத்துக்கு செங்குத்தாக நான் R என்ற ஒரு செவ்வன்மருதாக்கத்தை குறிச்சிருக்கேன். இளைவழியே ஒரு இழுவிசை தொழிற்படும். அதை T என்று குறிச்சிருக்கேன். இதே மாதிரி திணிவை பார்ப்போம். திணிவை பார்த்தோம்னு சொன்னா mg என்ற ஒரு நிறை விசை கீழ் நோக்கி தொழிற்படும். செவ்வன்மருதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்படும். அதை நான் S என்று குறிச்சிருக்கேன். இழுவிசை இளைவழியாக மேல் நோக்கி தொழிற்படும். இப்ப உராய்வு விசையை பார்த்தோம்னு சொன்னா இது ஒப்பமான தளம் என்ற வடிவா உராய்வு விசை தொழிற்படாது. இது கரடான தளம் என்ற வடிவா உராய்வு விசை தொழிற்பட போகுது. இப்ப இது எங்கால இயங்கும் என்று பார்த்தா 4mg இந்த திணிவு தான் கூட. ஆகவே இங்கால பக்கம் தான் இயங்க போகுது. ஆகவே இந்த திணிவு மேல் நோக்கி இயங்க போகுது. உராய்வு விசை என்றது இயக்கத்தை எதிர்க்கிற வகையிலே இருக்கும். இந்த திணிவு மேல் நோக்கி இயங்க போகுதுன்றா உராய்வு விசை கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. ஆகவே தொடுமேற்பரப்புல F என்ற ஒரு கிடை விசை கீழ் நோக்கி தொழிற்பட போகுது. விசைகளை குறிச்சிட்டோம். அடுத்ததா என்னத்தை குறிக்கணும்? ஆர்முடுகளை குறிக்கணும். இளைவழியே இருக்கிற வடிவா 2 துணிக்கைகளும் F என்ற ஆர்முடுகளோட இயங்க போகுது. இவர் கீழ் நோக்கி F என்ற ஆர்முடுகளோட இயங்குவீருண்டா, இவர் மேல் நோக்கி F என்ற ஆர்முடுகளோட இயங்கு. இப்ப F(ma) போடுறதுக்கு வருவோம். F(ma) என்னென்னத்துக்கு பாவிக்கலாம் யோசிப்போம். முதலாவது இந்த துணிக்கைக்கு F(ma) பயன்படுத்தலாம். இயக்கம் எப்படி இருக்கு? கீழ் நோக்கி இருக்கு. ஆகவே 4 திணிவுக்கு கீழ் நோக்கி, அதாவது சாய்தளம் வழியே கீழ் நோக்கி F(ma) பயன்படுத்த போறேன். முதலாவது F பார்ப்போம். F சாய்தளம் வழியே கீழ் நோக்கி இதுக்கு இருக்கக்கூடிய விசைகளை பார்க்கும். 4mg பிரித்த உரு வரும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா π/4 வடிவா நம்ம இங்க பயப்பட தேவையில்ல. ஏனென்று சொன்னா sin π/4வும் 1க்கு கீழே √2 தான் வரப்போகுது. cos π/4வும் 1க்கு கீழே √2 தான் வரப்போகுது. அப்ப நீங்க cos π/4 போட்டாலும் பிரச்சனை இல்லை, sin π/4 போட்டாலும் பிரச்சனை இல்லை. விட சுருக்கி அதையே விடதான் இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கு வரப்போகுது. ஏனென்றா 45 வகையா வந்திருக்கிற வடிவா. இப்ப பார்த்தோம்னு சொன்னா 4mg பிரிச்சம் சொன்னாங்க. 4mg sin π/4 விசை கீழ் நோக்கி தொழிற்படுது. ஆகவே 4mg sin π/4. சாய்தளம் வழியே மேல் நோக்கி இழுவிசை தொழிற்படுது. ஆகவே -T. MA பார்த்தோம்னு சொன்னா திணிவு 4m. ஆர்முடுகளை பார்த்தோம்னு சொன்னா கீழ் நோக்கி F. ஆகவே கீழ் நோக்கி F உடைய 4mF வரப்போகுது. அதே மாதிரி இந்த துணிக்கைக்கு பயன்படுத்துவோம். இந்த துணிக்கையை பயன்படுத்தினோம்னா இந்த துணிக்கை மேல் நோக்கி தானே இயங்குது. ஆகவே மேல் நோக்கி M என்ற துணிக்கைக்கு F(ma) பயன்படுத்த போறோம். மேல் நோக்கி இருக்கிற விசை பார்த்தோம்னா இழுவிசை டிரெக்டா சாய்தளம் வழியே இருக்கு. ஆகவே T என்று வரப்போகுது. mg பிரித்த ஊர் வரும். ஆகவே mg sin π/4. இயக்கம் மேல் நோக்கி இருக்கு, மேல் நோக்கி பாவிக்கும். ஆகவே -mg sin π/4 சமன். அதோட இன்னொரு விசை தொழிற்படும். என்னது? உராய்வு விசையும் தொழிற்படும். மறந்துடக்கூடா, இது கரடான தளம். ஆகவே உராய்வு விசையும் தொழிற்படும். உராய்வு விசையை பார்த்தோம்னு சொன்னா கீழ் நோக்கி இருக்குது. ஆகவே -F வரும். இது எதுக்கு சமனா இருக்கும் கேட்டா, இதுல திணிவை ஆர்முடுகளால பெருக்கிறதுக்கு சமனா இருக்கும். MF-க்கு சமனா இருக்க போகுது. இப்ப 2 சமன்பாடு எடுத்துதான் 2லயும் இழுவிசை இருக்கு. அப்ப இது 2ம் காணுமாண்டு கேட்டா, இதை தாண்டி இதுல வேற தெரியா கணியங்களும் இருக்கு. உதாரணத்துக்கு F தெரியா, அதே மாதிரி கேபிட்டல் F-ம் தெரியா, உராய்வு விசையும் தெரியா. ஆகவே ஸ்மால் F நம்மளால கண்டுபிடிக்கல. கேபிட்டல் F கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிப்போம். கேபிட்டல் F கண்டுபிடிக்கணும்டா உராய்வு விசை தானே. உராய்வு விசைக்கு F = μr வரப்போகுது. அப்ப R பெருமதி கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த தளத்துல தொழிற்படுற செவ்வன்மருதாக்கத்துல பெருமதியை கண்டுபிடிக்கணும். இயக்கம் எப்படி இருக்க போது? சாய்தளம் வழியே இருக்க போகுது. ஆகவே சாய்தளத்துக்கு செங்குத்தா பிரிச்சம் என்று சொன்னா ஆர்முடுகள் 0 இருந்திருக்கு.
ஆகவே நான் எம்மண்ட திணிவுக்கு சாய்தளத்துக்கு செங்குத்தா பயன்படுத்தியிருக்கேன். சாய்தளத்துக்கு செங்குத்தா மேல் நோக்கி எஸ் என்ற ஒரு விசை இருக்கு. எஸ் மைனஸ் என்னன்னு சொல்லுங்க, எம்ஜிட பிரித்த கூறு கீழ் நோக்கி தான் வரப்போகுது. ஆகவே எம்ஜி கொஸ்பை பை ஃபோன்ற விசை கீழ் நோக்கி மைனஸ் எம்ஜி கொஸ்பை பை ஃபோன் வரப்போகுது. ஆர்முடுகள் சாய்தளத்துக்கு செங்குத்தா ஆர்முடுகள் இல்ல, இயக்கம் நடக்குது சாய்தளம் வழியே. ஆகவே ஆர்முடுகள் 0 என்ற வடிவா எம்ஏ 0 என்று வரப்போகுது. இது ஒரு சமன்பாடு. இப்ப இதுல இருந்து எஸ் கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்ன சமன்பாடு? உராய்வு விசையை காணணும்டா எஃப் சமன் மியூ ஆர் பயன்படுத்தணும். ஆகவே ஆருக்கு பதிலா நீங்க இங்க எஸ் போட்டீங்கன்னா எஃப் சமன் மியூ எஸ் என்று வரப்போகுது. மியூர பெறுமதி அரை என்று, அதாவது உராய்வு குணகம் அரை என்று சொல்லி அவங்க தந்திருக்காங்க. ஆகவே எஃப் சமன் அரை எஸ் என்று வரப்போகுது. இப்ப இந்த சமன்பாடுகளை எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா இந்த கேள்வி கம்ப்ளீட் ஆகுது. நாலாவது கேள்வி வேலைவலு சக்தியில ஒரு கேள்வி ஆகுது. அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்திருக்கு. வேலைவலு சக்தியில அவங்க தந்த கேள்வியை நான் படமா மாத்தி வச்சிருக்கேன். அதாவது ஒரு நேர்கிடை வீதியில 1000 நியூட்டன் தடை விசை பிரயோகிக்கப்படக்குள்ள அது 32 ms-1 என்ற வேகத்தோட ஒரு கார் ஒன்று சீரான வேகத்தோட பயணிக்குதா. ஆகவே அந்த கார் திணிவு 1250 கிலோகிராம் என்று தந்திருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்டு இந்த காரிட வலு 32 கிலோவாட்ஸ் என்று காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம வலுவை காணணும்டா பி சமன் எஃப் இன்டு வி என்ற சமன்பாடை பயன்படுத்துவோம். பி சமன் எஃப் இன்டு வி பயன்படுத்தணும்டா இங்க பயன்படுத்தப்படுற கார்ற பிரயோக விசை எஃப் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே எஃப் காணணும்ன்றதுக்காண்டி நான் முதலாவதாக காருக்கு கிடையாக எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்துறேன். காருக்கு கிடையாக எஃப் சமன் எம்ஏ பயன்படுத்தினோம்டா கிடையாக இங்கல திசையில பயன்படுத்துறபடியா எஃப் மைனஸ் 1000 நியூட்டன் என்று வரப்போகுது விளையுள் விசை. ஆர்முடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா மாறாக்கதி 32 ms-1 கோர வடிவா ஆர்முடுகள் 0 இருக்கும். ஆகவே எம்ஏ 0 இருக்க போகுது. ஆகவே எஃப் சமன் 1000 நியூட்டன் என்று வரப்போகுது. இப்ப நம்ம பிரயோக விசையை கண்டுபிடிச்சிட்டோம். கேட்டது வலுவ கேட்டிருக்காங்க. ஆகவே பி சமன் எஃப் இன்டு வி என்ற சமன்பாடை பயன்படுத்துவோம். இங்க எஃப்க்கு பதிலா பிரயோக விசை 1000 நியூட்டனை போடுவோம். பி என்றா வேகம் 32 ms-1 அதை போட்டோம்னு சொன்னா 32,000 வாட்ஸ் என்று வரப்போகுது. இப்ப கிலோ வாட்ஸ்ல கேட்ட வடிவா நம்ம 1000 என்று சொன்ன என்ன, கிலோண்டா 1000. ஆகவே 32 கிலோ வாட்ஸ் என்று கொடுப்போம். இதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே கார் இதே தடை விசை 1000 நியூட்டனோட ஒரு சாய்தளத்துல கீழ் நோக்கி இயங்குது என்று சொல்லியிருக்காங்க. இந்த சாய்தளத்துல தீட்டாட பெருமதி சைன் தீட்டா சமன் 1/5 என்ற மாதிரி தந்திருக்காங்க. இப்ப இந்த கார் கிடையோட கீழ் நோக்கி இயங்கக்குள்ள இதுல ஆர்முடுகள் 4 ms-2 என்றும் இதுல வலு 20 கிலோவாட்ஸ் என்றும் தந்திருக்காங்க. கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கார் இயக்கத்தின் போது இந்த சந்தர்ப்பத்தின் போது இந்த கார் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார் கீழ் நோக்கி இயங்குற வடிவா நான் பீபவத்தோட கார் கீழ் நோக்கி இயங்குன்னு இருக்கு. இதுக்கும் திரும்ப என்ன வலுவெல்லாம் தந்திருக்காங்க. ஆகவே பி சமன் எஃப் இன்டு வி தான் பயன்படுத்த போறோம். பி சமன் எஃப் இன்டு வி பயன்படுத்த போறோம்டா இங்கேயும் பி தெரியும் அவங்க தந்திருக்காங்க. விசையை பார்த்தீங்கன்னா காரினால் பிரயோகிக்கப்படுற என்ஜின் விசையை கண்டுபிடிக்கணும். அந்த என்ஜின் விசையை நான் F1 எடுத்திருக்கேன். இந்த F1 தெரியா. ஆகவே பிக்கு பதிலா நீங்க 20 கிலோ வாட்ஸ் என்றக்குள்ள 20,000 வாட்ஸ் என்று வரப்போகுது. பிரயோக விசையை F1 எடுத்திருக்கேன். பி தான் கேள்வி. ஆகவே பி என்று பிரதிட்டு இருக்கு. இப்ப இந்த F1 கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்யணும்? எஃப் சமனமே சாய்தளம் வழியா கீழ் நோக்கி பயன்படுத்தி இருக்கோம். ஆகவே சாய்தளம் வழியே கீழ் நோக்கி எஃப் சமனமே பயன்படுத்துறேன். அப்படி பயன்படுத்தக்குள்ள கீழ் நோக்கி இருக்கிற விசைகள் பாத்தீங்கன்னா F1 ஒரு விசை இருக்கு. அடுத்து நிறைய பிரித்த ஊர் இருக்கு. நான் இங்க ஆர்முடுகள் அதாவது ஜி 10 எடுக்காம டிரெக்டா ஜி எடுத்திருக்கேன். இந்த நிறைய பிரித்த ஊர் ஒன்றும் இருக்க போகுது. அப்ப திணிவு 1250 கிலோ நிறையண்டக்குள்ள அதை ஜியால பெருக்கி வச்சிருக்கேன். இதுல பிரித்த ஊர் பாத்தீங்கன்னா சைன் தீட்டாண்டு வரப்போகுது. ஆகவே F1 1250 ஜி சைன் தீட்டாண்ட விசை தான் கீழ் நோக்கி இருக்க போகுது. மேல் நோக்கி இருக்கிற விசை பாத்தீங்கன்னு சொன்னா 1000 நியூட்டன். நான் கீழ் நோக்கி சமன்பாடை பயன்படுத்தினபடியா -1000 என்று வரப்போகுது. திணிவு 1250 கிலோ. ஆகவே 1250. ஆர்முடுகள் பாத்தீங்கன்னு சொன்னா 4 என்று வந்திருக்காங்க. ஆகவே 4 ஆர்முடுகளுக்கு பதிலா 4 போடுவேன். இப்ப நான் இதெல்லாம் சுருக்களை என்னன்னு சொன்னா அவங்க கேட்டவங்க வேகத்தை துணியறதுக்கான சமன்பாடுகள் தான்.
ஆகவே இந்த 2 சமன்பாடுகளையும் நம்ம எடுத்து காட்டி விட்டோம்னா கேள்வி கம்ப்ளீட் ஆகுது. 5வது கேள்வி ஒரு வட்ட இயக்க கேள்வி வந்திருக்கு. அதாவது ஒரு கிடைவட்ட இயக்கம், ஒரு பொற்கோளத்துக்குள்ள நடக்கிற ஒரு கிடைவட்ட இயக்கம் சம்பந்தமா வந்திருக்கு. ஒரு வட்ட இயக்க கேள்வி ஒன்று வருகுதுன்னு சொன்னா, அந்த வட்ட இயக்கத்துல மையத்தை நோக்கி நம்ம F சமன் M ஒமேகா வர்க்கம் R அல்லது F சமன் M B வர்க்கத்துக்கு கீழே R என்ற சமன்பாடு பயன்படுத்தணும். வட்ட இயக்கத்துக்கு செங்குத்தா அது சமநிலையில் இருக்கின்ற மாதிரி எடுத்துக்கொண்டு, அதாவது ஆர்முடுகள் 0 என்று எடுத்து F சமனுமே பயன்படுத்தும். இப்படித்தான் பழமையா கேள்விகள் வாருது. அதே மாதிரி தான் இந்த முறை கேள்வியிலையும் நம்ம பயன்படுத்த போறோம். இந்த முறை கேள்வியில பொற்கோளத்துல ஒரு துணிக்கை ஒன்று மையத்துல இருந்து தூரம் கீழே இருக்கிற ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றிக்கொண்டு இருக்கான். அப்போ மையத்துல இருந்து தூரம் கீழே இருக்குது. இந்த வட்ட பொற்கோளத்துல ஆரை 2 தூரம் 2a என்று தந்திருக்காங்க. இதை வச்சுக்கொண்டு நம்ம இந்த தீட்டாவை காணலாமான்னு பார்ப்போம். ஏனென்றா கட்டாயம் மையத்தை நோக்கி பாவிக்கிறேன்னு சொன்னா ஆர் கொஸ் தீட்டா, அதே மாதிரி மையத்துக்கு செங்குத்தா பாவிக்கிறேன்னு சொன்னா ஆர் சைன் தீட்டாலாம் நமக்கு தேவை. ஆகவே தீட்டா காண்றத பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்பக்கம் a என்றும் செம்பக்கம் 2a என்றும் வரப்போகுது. ஏனென்றா ஆரை என்ற வடிவா இது 2a என்று சொன்னா இந்த இதுவும் 2a தான் இருக்கு. ஆகவே சைன் தீட்டா ஏக்கு கீழே 2a என்று வரப்போகுது. சைன் தீட்டா அரண்டு சொன்னா தீட்டாட பெறுமதி 5/6 இருந்திருக்கும். ஆகவே நம்ம இங்க தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கேள்விக்குள்ள வருவோம். கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா u சமன் வர்க்கமூலம் 3 GA என்று காட்ட வேண்டி இருக்கு. அப்ப வேகம் வர்க்கமூலம் 3 GA என்று காட்டணும்டா மையத்தை நோக்கி நம்ம F சமன் M B வர்க்கத்துக்கு கீழே R தான் பயன்படுத்தலாம். M ஒமேகா வர்க்கம் R பயன்படுத்தலாம். ஏன்னு சொன்னா ஒமேகாவை பத்தி இங்க அவங்க கேட்கல, வேகத்துல தான் கேட்டிருக்காங்க. ஆகவே நம்ம முதலாவதாக அதை பயன்படுத்துறதுக்கு முதல் நிலைக்குத்தாக பயன்படுத்துவோம். நிலைக்குத்தாக F சமன் M பயன்படுத்தணும்னு சொன்னா நிலைக்குத்தாக வட்ட இயக்கம் இருக்கா இல்ல, நிலைக்குத்தாக சமநிலையில் இருக்கின்ற மாதிரி தான் எடுப்போம். அதாவது ஆர்முடுகள் 0 மணி தான் எடுப்போம். அப்ப நிலைக்குத்தாக F சமன் M பயன்படுத்தணும்னா ஆர் சைன் தீட்டா mg என்று வரப்போது நிலைக்குத்தாக மேல் நோக்கி ஆர்முடுகள் 0 என்ற வடிவா MA 0 என்று வரப்போகுது. ஆகவே ஆர் சைன் தீட்டா mgக்கு சமன் என்ற முடிவு எடுக்கலாம். இங்க தீட்டாட பெறுமதி 5/6 என்ற வடிவா ஆர் சைன் 5/6 சமன் mg என்று எடுப்போம். சைன் 5/6 அரண்டு வரும். ஆகவே அந்த அறையை இங்கால எடுத்து சுருக்கணும்டா 6 பெறுமதி வரும் 2 mg என்று வரப்போகுது. இப்ப இதை வச்சுக்கொண்டு வட்ட இயக்கத்தை நோக்கி மையத்தை நோக்கி நம்ம F சமன் MB வர்க்கத்துக்கு கீழே ஆரை பயன்படுத்துவோம். ஆகவே இங்கால பக்கம் F சமன் MB வர்க்கத்துக்கு கீழே ஆரை பயன்படுத்தியிருக்கேன். F பாத்தீங்கன்னா கிடையாக F 6 பிரித்த ஊர் வரப்போகுது. அதாவது ஆர் கொஸ்தீட்டாண்டு வரப்போகுது. ஆகவே ஆர் கொஸ்தீட்டா சமன் M B இங்க அவங்க U என்ற மாயி தந்தபடியா MU வர்க்கம் என்று வரப்போகுது. ஆரையை பார்த்தோம்டா ஆரையாக நீங்க இதைத்தான் ஆரையா எடுக்கணும். இந்த வட்ட இயக்கம் நடக்குது. ஆகவே இந்த வட்ட இயக்கத்துல ஆரை இதாத்தான் இருக்க போகுது. ஆகவே இதை கண்டுபிடிக்கணும்டா என்ன செய்யலாம்? நமக்கு செம்பக்கம் 2a என்று தெரியும். 2a கொஸ்தீட்டா தான் இந்த பெறுமதியா இருக்க போகுது. கொஸ்தீட்டா கொஸ் 5/6 என்ற மாதிரி வரப்போகுது. ஆகவே 2a கொஸ் 5/6 வர்க்கமூலம் 3a என்று வரப்போகுது. ஆகவே ஆரை வர்க்கமூலம் 3a பிரதிட்டு இருக்கு. ஆர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 mg. ஆகவே 2 mg பிரதிடலாம். தீட்டாக்கு பதிலாக நம்ம 5/6 என்று வந்திருக்கோம். அப்ப கொஸ் 5/6 என்று வரப்போகுது. இப்ப கொஸ் 5/6 எவ்வளவு பார்த்தா வர்க்கமூலம் 3 2 என்று வரப்போகுது. இதுல நம்ம சுருக்குணம் என்று சொன்னா u வர்க்கம் சமன் 3GA என்று வரப்போகுது. u சமன் வர்க்கமூலம் 3GA என்று வரும். இந்த வீடியோல 1 தொடக்கம் 5 வரையிலான வினாக்களுக்கான விளக்கங்களை பார்த்திருக்க. இனி வருகிற வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா EAI சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.